ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது போட்டி டிசம்பர் 14ஆம் தேதி காபால நடைபெற போகிறது. அதுக்கு முன்னாடி இந்திய அணியில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தற்போது ரோஹித் சர்மா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. ஸோ நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, நான் இல்லைன்னு தன்ட்டேன்னு நீங்கள் ஆடிட்டு இருந்தீங்க, இப்போ நான் உள்ள வரேன், என் ஆட்டத்தை பாருங்க, என் ஆட்டத்தில் உங்களை எப்படி துவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான பிளேயரு கால் எடுத்து வைக்க போறாரு அணிக்கு உள்ள. ஸோ இவரை எப்படா இந்திய அணிக்கு உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்போ அந்த மாறுதல் நடைபெற்று இருக்கு. ரோஹித் சர்மா ஒரு புதிய திட்டத்தோடு உள்ள கொண்டு வந்திருக்காரு அந்த பிளேயரை. ஸோ வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரவீந்திர ஜடேஜா தான் உள்ள வர போறாரு. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்லையுமே அவருடைய பவுலிங் செம்மையா போட்டுட்டு இருந்தாரு. ஸோ பேட்டிங்ல அப்படி இப்படி ஆடிட்டு இருந்தாருமே, பட் பவுலிங் செம்மையா இருந்துச்சு. ஸோ மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காரு. கம்பேக் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ ஆஸ்திரேலியா தொடர்லையும் உள்ள கொண்டு வர போறாரு. முதல் டெஸ்ட் போட்டியிலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் அவர் பிளேயிங் டவுன்ல இடம் பிடிக்கல. ஸோ என்னடா முக்கியமான லெஜெண்டரியை வெளியே உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு கம்பேக் பண்ணி இப்போ அணிக்குள்ள வந்திருக்காரு. ஹர்ஷித் ராணாவை தூக்கிட்டு நீ ஓரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரவீந்திர ஜடேஜாவை உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ ரோஹித் சர்மாவும் பயிற்சியாளரும் இதை தான் தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வீரர்கள் தீவிரமாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இரண்டாவது டெஸ்ட் போட்டியில நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எங்கெங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஸோ எதனால நம்ம மேட்ச் நம்ம கையிலிருந்து விட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ரோஹித் சர்மாவும் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ரிஷப் பண்ட் ஆகட்டும், முக்கியமான சீனியர் வீரர்கள் எல்லாருமே ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பயிற்சியிலுமே தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி தாங்க 2020 பார்டர் கவஸ்கர் ட்ரோஃபியிலும் இந்திய அணி காபா டெஸ்ட்ல ரிஷப் பண்ட்னால இந்திய அணி வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரகேன தலைமையில இந்திய அணி பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. விராட் கோலி பாத்தீங்கன்னா பர்சனல் இஷ்யூனால முதல் டெஸ்ட் மட்டும் விளையாடிட்டு அவர் கிளம்பிட்டாரு. பிங்க் பால் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் தோல்வியை சந்திச்சு இரண்டாவது இன்னிங்ஸ்ல 36 ரனுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகி அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணி இந்த காபா டெஸ்ட்ல வெறித்தனம் ஆடி ரிஷப் பண்ட்டுடைய அந்த 89 தான் அந்த ரன் தாங்க இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான வெற்றியை தேடி கொடுத்தது. ஸோ அன்னைக்கு இந்திய அணி வரலாறு படைச்சாங்க. மீண்டும் அதே சரித்திர வெற்றியோட இந்த கிரவுண்ட்ல இந்திய அணி தொடங்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ ரிஷப் பண்ட் அவர்கள் மீண்டும் கம்பேக் பண்ணி அந்த இன்னிங்ஸை நினைவுபடுத்துற விதமா இந்த கிரவுண்ட்ல மீண்டும் அவருடைய பயங்கரமான இன்னிங்ஸை பார்க்கணும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ கண்டிப்பா விராட் கோலி அவர்களும் மீண்டும் கம்பேக் பண்ணி வந்திருக்காரு. ஸோ டெஸ்ட்ல இவ்வளவு நாள் சதம் இல்லாம இருந்தாரு, இப்போ சதம் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல இருந்த நிலையில ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில அவருடைய ஆட்டம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அதை தாண்டி மீண்டும் கம்பேக் பண்ணி விராட் கோலியுடைய சதத்தை பார்க்கறதுக்கு எல்லா ரசிகர்களும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ண போறாரு, ரோஹித் சர்மா எந்த மாதிரியான திட்டத்தை கொண்டு வர போறாரு, ரோஹித் சர்மா மட்டும் இல்லாம விராட் கோலி அவர்களும் எந்த மாதிரியான பிளானோட பிளே பண்ண போறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா ரோஹித் சர்மா இந்த போட்டியில அவர் விளையாடி ஆக வேண்டும். அவருடைய சப்போர்ட் கண்டிப்பா இந்த டெஸ்ட் போட்டியில இருந்தே ஆக வேண்டும். என்ன பண்ண போறாரு, எப்படி ஆட போறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்திய அணியில் ரவீந்திர ஜடேஜா மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.